இன்றைக்கி வந்து சண்டே காலையிலே வந்து சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ காலைல வந்து நான் எதுவுமே வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே வந்து கட் பண்ணி வைக்கல. எழுந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா மாவு எடுத்து வெளியில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து குக்கரை வந்து ஆன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கினேன். அதுக்கப்புறமா வந்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச இஞ்சி பூண்டை வந்து கொட்டி நல்லா வதக்கினேன். அதுக்கப்புறமா லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கினேன். 3 வெங்காயத்தை எடுத்து நல்லா கொஞ்சமாக பொடி பொடியாக கொஞ்சம் திட்டமான சைஸாக அரிஞ்சிக்கினேன். ஏன்னா நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம், அதனால் வந்து திட்டமான சைஸாக அரிஞ்சிக்கினேன். வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு கட் பண்ணி குக்கரில் போட்டுட்டு நல்லா வதக்கினே இருக்கும்போது நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை வந்து வெங்காயம் வதங்கின உடனே வந்து நான் சிக்கனையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் தக்காளியை கட் பண்ணி சிக்கன் கூட ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து தக்காளி போட்டவொடனே நல்லா சுண்ட வதக்கணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா வந்து நம்ம குக்கரில் வந்து விசில் தான் வைக்க போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணேன், சிக்கனை போட்டவொடனே தக்காளியும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் சோம்புத்தூள் போடல, சீரகத்தூள் சோம்புத்தூள் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன் எண்ணெயில். சீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து நான் வந்து வீட்லேயே வந்து தனியா வந்து நல்லா வந்து கடாயில் வறுத்துட்டேன். நல்லா தனியாவை நல்லா சூடு பண்ணி வறுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த தனியாத்தூள் அதுக்கப்புறமா வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு இப்போ மிக்சியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச மிக்சிலேயே நல்லா கழுவி ஊற்றி அந்த தண்ணியே வந்து சிக்கனுக்கு எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக வந்து ஒரு 4-5 தேங்காய் பத்தை எடுத்துக்கினேன். அந்த 5 தேங்காய் பத்தையும் மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 முந்திரி பருப்பு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா விழுதாக அரைச்சிட்டு ஏன்னா குழம்பு வந்து தண்ணியாக வைக்க போகிறோன்றதுனால கொஞ்சம் திக்னஸ் வரணுன்றதுனால நான் என்ன பண்ணேன், தேங்காவையும் முந்திரி பருப்பையும் அரைச்சி குழம்புல ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தா குழம்பு வந்து குக்கர் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், விசில் வராதுன்றதுனால கொஞ்சம் குழம்ப கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 3 விசில் போட்டு குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். உடனே நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணல, அதனால் மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் எல்லாமே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். கிச்சன் வந்து எந்த ஒரு கத்தி எதுவுமே இல்லை, கட் பண்ணது எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா டீ கொஞ்சமாக போட்டு நான் டீ குடிக்கல காலையில், அதனால் டீ கொஞ்சம் போட்டுக்கினேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணி சிக்கன் குழம்பை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து சண்டே வந்து இட்லி சிக்கன் குழம்பு. நான் வந்து ஒரே மாதிரியே வைக்க மாட்டேன். கொஞ்சம் வந்து சிக்கன் குழம்பு வந்து கொஞ்சம் தொக்கா வைப்பேன், ரொம்ப தண்ணியாக வைப்பேன், தேங்காய் ஆட் பண்ணாமல் வைப்பேன். இப்படி டிஃப்ரெண்ட் டைப்பில் நான் வந்து குழம்பு வைப்பேன்.